ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஃப்ரைடே சாட்டர்டே சேர்த்து 2 நாள் வீடியோவும் சேர்த்து நார்மலாக தான் போச்சு. நார்மலான ஒரு பீஸ்ஃபுல்லான வ்ளாக் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே மார்னிங் ஆக்சுவலாக செம்ம ரிலாக்ஸாக மாடி மேலே நடந்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஏர்லியாக எழுந்ததால் என்னன்னு தெரியல, வேலைலாம் கொஞ்சம் சீக்கிரம் முடித்தேன். என் பொண்ணு பாருங்கள், ஹோம்ஒர்க் எழுதி கொடுங்கம்மா அப்படின்ட்டு காலையே புக்கு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டேன், மாடி மேலே கூட பார்க்காம. சரி, நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இந்த ட்ராகன் செடி பாருங்கள் செம க்ரோத் இருக்குது. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் குப்பையாக இருக்குது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அது கூடவே இது பட்ரோஸ் செடின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட்ரோஸ் செடி தான். பாருங்கள் எப்படி வளர்ந்து கீழே நல்லா விழுதெல்லாம் தொங்கிட்டுருக்கு. இந்த பிளான்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. மாடி ஃபுல்லாக செடி வைக்கணும். இனிமேல் கீழே இருக்க செடிலாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு மேலே பூக்கிற மாதிரி செடி வைக்கணும். கொஞ்ச நேரம் நடந்துட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். அது வரையும் ஓமை தகவல் சேனல் தான் பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. இன்றைக்கி வரலட்சுமி நோம்புன்றதால கோவிலில் பூஜை பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே உட்காந்து நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. வரலட்சுமி நோன்பு எதுக்கு கும்பிட்றாங்க அப்படின்னா சுமங்கலிங்க எல்லாம் சேர்ந்து இந்த விரதத்தை அவங்களோட ஹஸ்பண்ட் ஆயில் ஃபுல்லாக நீண்ட நாள் நல்லா இருக்கணும்னு சொல்லி கும்பிடுவாங்க. நான் ஒரு வருஷம் எங்கள் வீட்டில் கும்பிட்டேன். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வரலட்சுமி நோன்பு கும்பிடுவோம். நல்லபடியாக கடவுள் வச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு, எப்படி சொல்ல, நோய் நொடி இல்லாமல் இருந்தாவே போதும், அதுவே பெரிய செல்வம்னு நினச்சி சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக வரலட்சுமி நோன்பும் அதுக்கப்புறமா ஆடி மாதன்றதால சரி அன்றைக்கி புடவெல்லாம் வாங்கிட்டு போனோம் இல்லையா, எல்லாமே நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு தேவையான எல்லாமே வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். கண்டிப்பாக ஷார்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருக்கீங்க, நல்ல ரெஸ்பான்ஸு. லைக் போட்டிங்களே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா தெரியும் என்ன வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது, நான் எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்ட்டு. மறுநாள் சனிக்கிழமை காலையிலே கோயில் கிளம்பியாச்சு. பாருங்கள், மாவிளக்கு போட்டு விளக்கேற்றிட்டு வந்தாச்சு. சாமி கோயிலுக்கு போயிட்டு இப்படி தான் சாட்டர்டே ஃப்ரைடே வ்ளாக் போச்சு. சாட்டர்டே நான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடுத்தேன், கிளியரான வீடியோ எடுக்கல. நம்ம ட்ராகன் செடி எப்படி வளர்க்குறது, என்ன மாதிரி ஓரளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வ்ளாக் போடுறேன். இன்றைக்கி அவ்வளோதாங்க வீடியோ. பாய்.